ஹலோ, வெல்கம் பேக் டு சிம்பிள் ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம A to Z சீரீஸில் அடுத்த லெட்டர் D. ட்ரீம்ஸ். தூங்கும்போது வர கனவுகள் இல்லை, நம்மளை தூங்க விடாமல் முயற்சி பண்ணுற வைக்கிற கனவுகளை பற்றி. எல்லாருக்குமே ஒவ்வொரு ஃபேஸில் ஒவ்வொரு டைப் ஆஃப் ட்ரீம்ஸ் இருக்கும். எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம், நம்மளோட ட்ரீம் ஹவுஸ், ட்ரீம் கெரியர், ட்ரீம் ஜாப், இது எல்லாமே. பேரண்ட் அப்படிங்கிற அந்த ஃபேஸுக்கு வரும்பொழுது ஏராளமான ட்ரீம்ஸ் நம்மளை பற்றி கிடையாது, நம்ம குழந்தைங்களை பற்றி. குழந்தைங்களை இப்படி படிக்க வைக்கணும், இந்த காலேஜில் சேர்க்கணும், இப்படி அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நிறைய கனவுகள் ஆஸ் பேரண்ட்ஸ் நமக்கு உண்டு. தப்பு கிடையாது, ஆனால் நம்மளையும் அறியாமல் நம்ம பண்ணுற ஒரு தப்பு. அவங்களுக்காக சில நேரங்களில் நம்ம ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அவங்களோட கெரியரை அவங்க அமைச்சிக்கிறதுலையோ, அவங்களோட பேஷனை பர்சியூ பண்ணுறதுலையோ, அவங்களுக்கான சாய்ஸை கொடுக்காம இது உனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்மளே டிசைட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி சமயங்களில் தான் குழந்தைங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப இறங்கிடும். தே ஆல்சோ ஸ்டார்ட் லூசிங் தேர் இண்டிவிஜுவாலிட்டி. இதை நம்ம வேணும்னு பண்ணுறது கிடையாது, ஆனால் இது ஒரு பேரண்டல் ஆங்ஸைட்டி. இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா காஷியஸான ஒரு எஃபர்ட்டை நம்ம போடணும். நிறைய நேரங்களில் நானும் இதை பண்ணியிருக்கேன். ஆனால் அதோட விளைவுகளை சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதில் வர விளைவுகளை பார்க்கும் பொழுது ஐயோ தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தோணும். அதுக்கப்புறம் நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிறோம். பட் இதை மேக்ஸிமமாக காஷியஸ் எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா நிறைய மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணலாம். நம்மளோட ட்ரீம்ஸை குழந்தைங்க மேலே திணிக்கும் பொழுது அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி போயிடும். அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். குழந்தைங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி குறையும் போது அவங்களால லைஃப்பில் இருக்கிற முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்கும் பொழுது சிரமப்படுவாங்க. தப்பு பண்ணிடுவோன்னு அந்த ஃபியர் எப்போவுமே அவங்க மனசில் இருக்கும். குழந்தைங்களோட ட்ரீம்ஸை அவங்க பர்சியூ பண்ணுறதுக்கு பக்க பலமாக உறுதுணையாக இருப்போம். அவங்க சக்ஸஸை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம். நம்மளோட ட்ரீம்ஸ் அவங்க மேலே திணிக்காமல் இருக்கும். நான் ஒன்றும் இன்றைக்கி எதுவும் புதுசாக சொல்லிடல, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இதை எப்பயோ ஒரு தடவை திரும்பி கேட்கும் பொழுது எங்கேயாவது சின்ன சின்ன சறுக்கல்கள் இருந்தால் நம்ம அதை திருத்திக்க பார்ப்போம் இல்லையா? அதுக்காக தான். இன்னும் நீங்கள் சிம்பிள் ட்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. நான் போடுற வீடியோஸோட இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். A to Z வீடியோஸோட பிளேலிஸ்ட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆபத் பாந்தவன் மாதிரி ஒரு ரெசிபி இன்றைக்கி பார்ப்போம். சிம்பிளான பொடி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பொடியை வேறு சில ரெசிபீஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்ப்போம். தேங்காய் பொடிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோம். 1/4 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம், இல்லை தோலோடு இருக்கிற கருப்பு உளுத்தம் பருப்பு கூட எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 10லேருந்து 12 குண்டு மிளகாய், காஞ்ச குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாயோட அளவை குறைச்சிக்கலாம், இல்லை ஏற்றிக்கலாம். தேங்காய் சேர்க்கறதுனால கொஞ்சம் காரம் கூட வச்சானா இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு முழு தேங்காயை உடச்சி ஃப்ரெஷ்ஷான தேங்காயை துருவி எடுத்து வச்சுக்கணும். பேனை ஹீட் பண்ணி 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சின்ன பீஸ் பெருங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பெருங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தால் தான் அதை அரைக்கும்போது ஃபுல்லாக அரைப்படும். இல்லைனா அது சரியாக அங்கங்கே பீஸாக வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்லா பவுடர் ஆகணும் அப்படின்னா நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கணும். பெருங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்துடுவோம். அதே எண்ணெயிலேயே காஞ்ச மிளகாயை சேர்த்து வறுத்துக்கலாம். ஃப்ளேமை ரொம்ப சின்னதாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஃப்ளேம் ஹையாக இருந்ததுன்னா சீக்கிரம் தீஞ்சும் போயிடும், அதே மாதிரி தொண்டையை கமரும். மிளகாய் வறுபட்டதும் அதை எடுத்துட்டு அதே பேன்லேயே கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இது ரெண்டையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வறுத்துக்கணும். ஒரே ஈவனாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இந்த பருப்பு ரெண்டையும் நம்ம வறுத்துக்கணும். கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் இந்த பொடியை நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 15-20 நாள் வரைக்கும் கெட்டு போகவே போகாது. இதை இட்லி, தோசை, சாதத்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த தேங்காய் பொடியை சேர்த்துட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுடுவோம். இப்போ அந்த பேனில் தேங்காயை சேர்த்து லோ ஃப்ளேமில், தேங்காயில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்ததுன்னா சீக்கிரமாக ஒரு சலிப்பு வாசனை வந்து கெட்டு போயிடும். கம்ப்ளீட்டாக அதில் இருக்கிற ஈரம் எல்லாம் போய் இந்த தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுபடுற அளவுக்கு இதை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும்.
ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா தீஞ்சு போன மாதிரி ஆகி ஒரு கசப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை வறுக்கணும். இந்த தேங்காய் வறுபடுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்துட்டே இருக்கும்போதே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வறுத்துடணும். இல்லைனா ஏன்னா உப்பில் இருக்கிற கொஞ்சம் மாய்ஸ்சர் இருந்தால் கூட இந்த பொடி சீக்கிரம் கெட்டு போயிடும். எந்த பொடி வகை பண்ணுறது அப்படின்னாலும் உப்பு அது கூடயே சேர்த்து வறுத்துட்டு பொடி பண்ணும் பொழுது பர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆகிடும். இப்போ பார்த்தோன்னா தெரியும் தேங்காய் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிடுது. முதல்ல மிக்சியில் நம்ம வறுத்து வச்சிருந்த பெருங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாயை நல்லா பவுடர் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் அரைச்சோம் அப்படின்னா பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஏன்னா தேங்காயில் இருக்கிற அந்த ஆயில் ரிலீஸ் ஆகிடும். ஸோ முதல்ல பருப்பு வெரைட்டியை மட்டும் நல்லா மிக்சியில் ஓட்டி எடுத்துப்போம். எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே சூடாக இருக்கக்கூடாது. இது எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் தான் அரைக்கணும். சூடாக இருக்கும்போது அரைச்சோன்னா தேங்காயில் இருக்கிற அந்த ஆயில் டெஃபினட்டாக ரிலீஸ் ஆகிடும். அது சீக்கிரமாக கெட்டு போயிடும். இந்த பருப்பு வகைகளை பொடி பண்ணி எடுத்துப்போம். நல்ல பருப்பு பொடி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா இதை வறுத்துக்கணும். கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா தேங்காயை போட்டு ரொம்ப நேரம் அரைக்கிற மாதிரி இருக்கும். அதனால மேக்ஸிமம் எந்த அளவுக்கு பருப்பு பொடியோ மிளகா பொடியோ நம்ம வீட்டில் ஜென்ரலாக அரைப்போமோ அந்த அளவுக்கு அந்த பருப்பெல்லாம் அரைச்சதுக்கப்புறமா இந்த தேங்காயை, வறுத்த தேங்காயை அதில் சேர்த்துப்போம். இதில் ஆல்ரெடி நம்ம உப்பு ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வறுத்த தேங்காயை சேர்த்து ஒரே ஒரு ஓட்டு விப்பர் மோடில் வச்சு ஓட்டினா கூட கரெக்டாக இது வரும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு இதை ஓட்டினோம் அப்படின்னா நம்மளுடைய டேஸ்டியான தேங்காய் பொடி ரெடி. இந்த தேங்காய் பொடியை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா பொரிச்ச கூட்டு மாதிரி பண்ணுற ஐட்டம்ஸுக்கு இந்த வறுத்து அரைச்ச தேங்காய்க்கு இதை அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் ஓட்டிட்டு பேஸ்ட் மாதிரி ஆக்கி நம்ம கூட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெடிஷ்னல் தேங்காய் பொடியை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த லெட்டர் இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.